நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ராய்நெட் ஐடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராய்நெட் ஐடி மூலமாக நம்ம பிஜி ஆக்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக கிரெடிட் கார்டில் உள்ள பணத்தை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரெடிட் கார்டில் எடுக்கிற பணத்தை பார்த்திங்கன்னா நம்ம ராய்நெட் ஐடி மூலமாக எடுக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிரெடிட் ஆகிடும். சரிங்களா? அப்போ மற்ற ஐடி போல் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. ஸோ இந்த ராய்நெட் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஜி ஆக்டிவேஷன் மூலமாக நீங்கள் எவ்வளோ வேணால் பணம் எடுக்கலாம். ஆல்ரெடி ஐடி வச்சுருக்கவங்களுக்கு பிஜி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை புதுசாக உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு ஐடி தேவை, அதோட கைட்லைன்ஸ் தேவை அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ராய்நெட்டோட ஐடியா லாகின் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸோ பிஜி லிமிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே டாப்பில் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? கேஷ் ஃப்ரீ, ரேசர் பே, பிஜி 2.5, பேயூ, கியூஆர் கோடு மூலமாக நம்ம பணம் வாங்குறது, கார்டு டு கார்டு மாற்றுறது, பேடிஎம் பிஜி, சர்பே பிஜி, பைன்லேப் பிஜி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட என்ன கார்டு இருக்கோ, கஸ்டமர்கிட்ட இருக்கோ, அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு இந்த இதில் உள்ள ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு விசா கார்டோட பணம் எடுக்க போகிறோம், கிரெடிட் கார்டோட பணம் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரேசர் பேங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டிலேருந்து பணம் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரேசர் பேங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே கிளிக் பண்ணது நமக்கு ட்ரான்சாக்ஷனோட மூடு கேட்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, யூபிஐ, கியூஆர், நெட் பேங்க் இது மூலம் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கேட்குது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பணம் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்க. ஓகே, அமௌண்ட் என்ட்ரு பண்ணி ரிமார்க்கில் கேஷ் வித்ட்ராவல் ஏதாவது ஒன்று மென்ஷன் பண்ணிங்க. ஸோ இதோட சார்ஜஸ் இங்கே போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? கார்டோட டைப்பு, விசாவுக்கு எவ்வளோ, ஃப்ளாட்டாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கார்டு டைப்பில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 750 ரூபா வரைக்கும் எடுத்தோம். 750 ரூபாக்குள்ளே எடுத்தோம் அப்படின்னா 11.80 ஃப்ளாட்டாக சார்ஜஸுங்க இருக்கும். இதே 751 ரூபாயிலேருந்து 10 லேக் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 1.20ங்கிறது இப்போதைக்கு சார்ஜஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்துக்கிறோம். சப்மிட் கொடுத்தது அவங்க உங்களோட யூசர் டீட்டெயிலாம் வரும். ஸோ இந்த இடத்துல பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இங்கே கார்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கார்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதை டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆட் நியூ கார்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு ஆட் நியூ கொடுத்துட்டு கார்டோட நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கார்டோட நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்க. ஸோ அடுத்து மந்த் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ கார்டோட மந்த் இயர் நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிங்க. ஓகே, அடுத்து சிவி நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ கார்டோட சிவி நம்பர் என்னவோ அதை பார்த்து டைப் பண்ணிங்க. ஓகே, கார்டு அந்த கிரெடிட் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஸோ கார்டோட டீட்டெயில் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா விசா கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆர் கரண்ட்லி ஃபேஸிங் இஷ்யூ ப்ளீஸ் ட்ரை வித் அதர் பேமெண்ட் இப்போதைக்கு டவுனாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வருதுங்கிறப்ப நீங்கள் மற்ற சர்வர் இருக்கு இல்லையா, நம்ம பைன்லேப் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சேவ் திஸ் கார்டு ஆஸ் பெர் கைட்லைன்ஸ், ஆர்பி கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதை சேவ் கொடுத்தீங்கன்னாக்கா சேவ் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ட்ரு பண்ண தேவையில்லை, எந்த நம்பரையும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்கள் கண்டினியூ கொடுத்ததும் சென்டிங் ஓடிபி அப்படின்னு சொல்லி வருது. ஸோ உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும். கஸ்டமரோட கிரெடிட் கார்டோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபிங்கிறது வரும். ஸோ நம்ம அந்த ஓடிபிங்கிறத டைப் பண்ணிக்கிறோம். ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 2000 நம்ம வித்ட்ரால் பண்ணோம். அந்த 2000ங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஓகே அமௌண்ட்டுங்கிறது ஏறிடுச்சு. சரிங்களா? ஸோ ட்ரான்சாக்ஷன் லெஜர் லிஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டாப்பின் வியா பேமெண்ட் கேட்வே ரேசர் பேங்கிற சர்வர் மூலமாக நம்ம 2000 பணம் எடுத்தோம். அதுக்கு 1976 ரூபாங்கிறது கிரெடிட் ஆகிருக்கு. சரிங்களா? மீதிங்கிறது சார்ஜஸ். ஸோ இது போல் உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு ஐடி ப்ளஸ் அதோட ஆக்டிவேஷன் தேவை, இல்லை நார்மலாக ஏபிஎஸ், எம்ஏடிஎம் இந்த ப்ரொப்போஸுக்கு ஐடி தேவை அப்படின்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ குறைந்த விலையில் ப்ளஸ் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐடி தேவைப்படுறவங்களை எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.